மஹல்லாவில் இருக்கக்கூடிய இவர்கள் கவனிக்கப்படுகிறார்களா? அதில் அவர்கள் சொன்ன விஷயத்திலே நான் ஒன்றை மறுக்கிறேன். ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்படும் வரையில் என்று, அடக்கம் செய்ததுக்கு பின்னாலும் வந்து அதில்தான் தேவைப்படுகிறார் ஹத்தமுல் குர்ஆன் ஓதுவதற்காகவே. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு ஆலிமுடைய பங்களிப்பு என்பது ஒரு ஊரிலே அது ஒரு மறுக்க முடியாத, அது ஒரு தவிர்க்க முடியாத அவருடைய சேவை கொடுத்து கொண்டே இருக்கணும். 500 மாத காலமாக உங்களோட வீட்டு பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கிற விஷயத்துல, உங்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்ற விஷயத்துல கழிச்ச அவருடைய பிள்ளைக்கு சஹர் சாப்பாடு வாங்கி கொடுக்கறத தாண்டி, அவருடைய பிள்ளைக்கு பெருநாள் உடுப்பு எல்லார போலும் எடுத்து கொடுக்கறத தாண்டி அவருக்கு ஒரு சொந்த வீடு எடுக்கிறது கூட யாருமே முன் வாரது இல்ல, அதை நினைக்கிறது கூட இல்ல. அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். நிச்சயமாக அதை தவிர நீங்க சொன்ன அந்த செய்தியை நானும் கவனித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு இமாமுக்கு சர்வசாதாரணமாக பள்ளிவாசல் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சம்பளம் என்று சொன்னால் ஒரு 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் வைத்துக் கொள்ளுங்களேன், குறிப்பிடத்தக்க பள்ளி வாயில்கள். நிச்சயமாக இப்படியான இந்த சூழ்நிலை, இன்றைய கால சூழ்நிலைக்கு பொறுத்தவரையில் இது ஒரு சம்பளமே இல்லை. சாதாரணமாக எந்த விதமான படிப்பு அறிவுகளும் இல்லாத ஒரு மனிதராக இருந்தால் ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர் கூட இதை விட அதிகமாக சம்பாதிக்கின்றார் நிலை. ஆனால் ஆலிம்கள் 7 வருடங்கள் ஓதி இப்படியான சூழ்நிலை கஷ்டத்துக்கு மத்தியிலே அவர்கள் இத்தனை குர்ஆனை ஹதீஸை எல்லாம் மனதிலே சுமந்தவர்கள். இவர்கள் அந்த இடத்தில் கவனிக்கப்படாமல் இருப்ப